தில்லை பதியையும் கண்டு காவிரியின் வடப்பால் உள்ள மண்ணியாற்றங்கரையை அடைந்தான். சிவபெருமானை வழிபடும் விருப்பம் கொண்ட முருகன் விஸ்வகர்மாவை கொண்டு மண்ணியாற்றங்கரையில் ஒரு சிவாலயம் கட்டச் செய்தான். முறைப்படி ஈசனை முருகன் வழிபட்டான். ஈசனும் மகிழ்ந்து அம்மையப்பனாக விடையூர்தியில் காட்சி கொடுத்து அருளினான். தேவர்களும் அம்மையப்பனை தரிசித்து மகிழ்ந்தனர். சிவபெருமான் முருகனுக்கு பாசுபத கணையை கொடுத்து அருளினான். சேய் என்ற சொல் முருகனை குறிக்கும். மண்ணியாற்றங்கரையில் முருகன் நிறுவி வழிபட்ட தலம் சேங்கலூர் என்று அழைக்கப்பட்டது. வைணவர்கள் சங்கநல்லூர் என்பர். இங்கு சண்டேச நாயனார் தோன்றினார். பிரபல வைணவ உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை அவர்களும் இவ்வூரில் தோன்றியவர். சேங்கலூரிலிருந்து புறப்பட்டு காவிரியை கடந்து திருவிடை மருதூர், மயிலாடுதுறை, திருக்கருப்பர்